அனைவருக்கும் வணக்கம். 2024இல் குரு பெயர்ச்சி மே மாதம் வருதுங்க. இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது, யாருக்கு கெடுதலை செய்ய போகுது அப்படின்றத சுருக்கமாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக குரு ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு 12 வருஷம் கழித்து போகிறாரு. அங்கே போகிறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், குரு வலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் போகிறார். பொதுவாக நவ கிரகங்களில் குரு பார்த்தீங்கன்னா சுபமான கிரகம். அதனால தான் குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும், குரு அருள் வேணும், குரு பலம் வேணும். வேலை குரு பலம் வேணும். வருமானம் குருவோட அனுக்கிரகம் வேணும். வீடு கட்டணும், குருவோட அனுக்கிரகம் வேணும். நல்லா படிக்கணும், குருவோட அனுக்கிரகம் வேணும். ஆக எந்த வீடு பாதித்திருக்குதோ அந்த வீட்டை குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷபராசியில் வராரு. ரிஷபம் அப்படின்னு சொன்னால் சிக்கனுடைய வீடு. இது பகை வீடு அப்படின்னு எடுத்துக்க தேவையில்ல. நம்ம பொருளாதாரத்துக்கு இந்த வருடம் குரு பயிற்சி நன்மைகளை செய்யப்படுது. குறிப்பாக நாட்டில் பொருளாதாரம் அதிகமாக உயரக்கூடிய அமைப்பு உண்டு. வங்கியில் பார்த்தீங்கன்னா நிதிநிலை அதிகரிக்கும். வங்கியில் சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அதனால் வங்கியில் முதலீடு செய்கிறது பெருகும். விலைவாசி அதிகமாகும். தங்கம் வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை அதிகரிக்கும். அது வாங்கிறதுனால நன்மைகளும் உண்டு. அந்த வகையில் ரிஷபராசி பெண் ராசி. பெண்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு ராசி. அப்போது வீட்டில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமாகும். திருமணம் ஆனவர்களுக்கு இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இது பொதுவாக எல்லோருக்குமே, எந்த ராசியாக இருந்தாலும் எல்லோருக்குமே இது நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு திசை சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர திசை குரு புத்தி நடந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலையை பொறுத்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருமானத்தையும் மகிழ்ச்சியும் குழந்தை செல்வத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறதுனால தன்னுடைய பார்வையை கன்னியில் செலுத்துறாரு. 5ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா விருச்சகம், 9ஆம் பார்வையா மகர ராசியில் இவர் பாதப்படுது. ஆக இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் என்ன நன்மை? இந்த ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நோய் குணமாகலை, சரியான மருந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சரியான மருந்து கிடைக்கும், நோய் குணமாகும். ஒரு மனதில் ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த பயங்கள் விலகும். தசாபுத்தியே சரியில்லைனா கூட இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு யோகம், யோகனா சாதாரண யோகம் இல்லைங்க, கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு சப்போர்ட் உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி போச்சுன்னா மிகுந்த முன்னேற்றங்களை கொடுக்கும். அந்த வகையில் மேஷத்துக்கு குரு 2ல் இருக்கிறார், கடகத்துக்கு குரு 11ல் வராரு, கன்னிக்கு குரு 9ஆம் வீடு, விருச்சகத்துக்கு 7ஆம் வீடு, மகரத்துக்கு 5ஆம் வீடு. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிக்கிற படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். +2 முடிச்சியாச்சு, நான் நீட்டுக்காக முயற்சி செய்கிறேன், இல்லை வேறு ஒரு நல்ல படிப்புக்கு முயற்சி செய்யணும்னா அது வெற்றி அடையும். படிச்சிட்டு இருக்கீங்க, நல்ல மார்க்கு வாங்குவீங்க. ஆக படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்படி திருமண வயது கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். திருமணம் ஆகியாச்சு, இன்னும் குழந்தை இல்லை, கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாகும். திருமணம் ஆகியாச்சு, வீடு கட்டணும், வீடு கட்டுற யோகம் உண்டு, பண வருவாய் உண்டு. ரொம்ப நாள் ஆசை, ஒரு நிலம் ஒன்று வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவீங்க. என்னுடைய தொழில் எப்படி நடக்க போகுது இந்த ஆண்டு? இந்த ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நிறைய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு. வேலையில் நான் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது இந்த வருஷம் கிடைக்குமா? குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய குழந்தைக்கு திருமணம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணலாம். ஆக இந்த ராசிக்காரங்களுக்கு சுபமான ஆண்டா, சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்குது
இது இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குதோ அந்த திசாநாதனுக்கு உண்டான நாளில் கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை செய்யுங்க, அந்த காயத்ரி மந்திரங்களை படிங்க. இன்னும் கூடுதலான லாபங்கள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் சார் கொஞ்சம் நன்மை இல்லை, யாருக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல், யாரெல்லாம் பரிகாரம் செஞ்சால் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும். ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இந்த ராசிக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமும் வரும். இந்த ராசிக்காரங்களாம் பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது. பரிகாரம் அப்படின்னா குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுங்க. வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு மஞ்ச வஸ்திரம் சாத்தி தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி அவரை நீங்கள் வணங்கலாம். அல்லது கொண்டைக்கடலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிவேதனமாக படைச்சு எல்லோருக்கும் கொடுக்கலாம். இப்படி வியாழக்கிழமை குரு பகவான் வணங்கலாம். அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா, ரமண மகரிஷி, ராகவேந்திரா சுவாமிகள், இப்படி உங்களுக்கு அருகில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் வணங்கலாம். வணங்கும் பொழுது உங்களுக்கு குருவோட அனுக்கிரகம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்களை வந்து நீங்கள் மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த குரு உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும். அடுத்து கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து ஆலங்குடிக்கு போகலாம். அடுத்து வந்து தென்திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகலாம். இப்படி குருவோட அனுகிரகம் உள்ள கோயில்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வரதுனால உங்களுக்கு குருவினால் நன்மைகள் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகம் தரக்கூடிய தசாபுத்தி நடந்துச்சுன்னா இது ஒரு சற்று சலனமாக இருக்குமே தவிர அதிக பாதிப்புகளை தராது. எல்லோருக்குமே இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு மிக அற்புதமான பலனை வழங்க குருவின் அருள் எல்லோருக்கும் துணை நிற்கட்டும் வேண்டி இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களால் இந்த சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் இது போன்ற வீடியோக்களை இன்னும் போட முடியும். குரு பயிற்சிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்றத விரிவான பதிவை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.